is truly valuable, and we are eager to gain insights from your expertise on mental well-being and personal growth. Welcome, sir. To all the students, staff members in this wonderful program. In today's fast world, health is essential for leading a balanced and successful life. This program aims to create awareness, build resilience, and empower young minds to face challenge with confidence. Once again, I warmly welcome each one of you and thank you for being part of this important initiative. Thank you. Thank you for your warm words to welcome. Guidance is the light that shows us the right path. Now I request our respected Vice Principal, Dr. S. Shobna ma'am, to deliver the special address. Respected Chief Guest of the Day, Mr. Raghuram, Holistic Lifestyle Transformation Coach, the Mental Health Club Coordinator and the faculty member, and the guests who have accompanied Mr. Raghuram sir, and my dear students, good afternoon to one and all present here. The Mental Health Club has arranged a program for us. Sir has come here to speak on the topic mental fitness for young minds. Who inspires us to see life in a better way. Now I call upon Dr. A. Jaipal sir to introduce our estimated chief guest. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இந்த சித்தர் பாட்டு மனம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருந்தது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் பாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இப்ப மனம் உடல் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்த ரெண்டுலயும் பொருத்தமான ஒரு நபர். மேடம் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாரை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. இவர் அடிப்படையில ஒரு இயற்கை மருத்துவர், நேச்சுரல் தெரப்பி கொடுத்தது. அதாவது அலோபதி மற்ற மருத்துவம் இல்லாம இயற்கையில இருந்து அவர் 13 வகையான மருத்துவத்துல புலமைப்படுத்துவார். அவர் ஒரு காரணம் சொன்னார். இடையில கொரோனா பேண்டமிக் அந்த பொது காலகட்டத்துல சில முக்கியமான சில உறவுகளை நம்ம இழந்துட்டோம். நோய் சக்தி குறைவால அவங்க குடும்பத்திலே சில பேர் அவர் இழந்த கொடுமை வழி தாங்க முடியாம மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும். அப்போ இந்த இயற்கை மருத்துவத்துல நம்ம எப்படி மக்கள் சமுதாயத்துல நோய் இல்லாத ஒரு சமுதாயமா உருவாக்கணும் அப்படின்றதுல அவருக்கு தன்னை அர்ப்பணிச்சு கடந்த ஒரு 6 ஆண்டுகளா தீவிரமா ஒரு 13 வகையான மருத்துவத்தை கற்று போரூர் பக்கத்துல கிளினிக் வச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல தொடர்ச்சியா பொருளாதார ஏற்றுன்ற நோக்கம் இல்லாம கல்லூரி பள்ளி இந்த பொதுமக்கள் எல்லாரையுமே சந்திக்கணும், எல்லாரையும் சந்திச்சு இந்த மனசையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுட்டு அது சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பணி அப்படின்ற ஒரு திட்டத்துல தொடர்ச்சியா செயல்பட்டு வர்றாரு. அக்குபஞ்சர் அவர் என்னென்னலாம் முடிச்சிருக்கிறாருன்னா டிப்ளமோ இன் அக்குபஞ்சர், சர்டிஃபைடு நேச்சுரோபதி, டர்ம் தெரப்பி பிராக்டிஷனர், பிராணிக் ஹீலிங் பிராக்டிஷனர், பேட்ச் பிளவர் ரெமிடியஸ் பிராக்டிஷனர், பர்மா ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட், யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா பிராக்டிஷனர். எல்லா துறையிலுமே பொதுவா நம்மளுடைய மனம் உடல் இது சேர்ந்து இந்த உலக சமுதாயம் இந்த பிரபஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை அர்ப்பணித்து உலக நாடுகள்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமை டாக்டர் ரகுராம் அவர்கள் தான் நீங்க வந்திருக்காரு. அவருடைய உரைகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால அவரோட உரைக்கு வழிபடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. To dream more and achieve more. Now I requested our principal, vice principal S. Shobana ma'am to honoring our chief guest.
is knowledge multiplied. We now move to the most enlightening part of today's program. It is my proud privilege to invite our distinguished chief guest, Mr. Raghuram Sir, Holistic Life Transformation Coach, to deliver his presidential address. Good afternoon. 12 மணி ஆயிடுச்சு, அதனால வந்து மதியம் ஆயிடுச்சு. So once again, good afternoon to everyone. Very good. நல்லா எனர்ஜியா இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து சில சேர்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி ஃப்ரீயா இருக்கு. எப்பயுமே ஒரு இடத்துல வரும்போது எது மிஸ்ஸிங்கோ அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவேன். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளோட லைஃப்ல கூட அப்படிதானே, எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் குறை இருக்கோ அங்கதானே மைண்ட் போகும். நீ இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஆனால் இந்த கேப்ஸ் தான் இருக்கு. இங்க எப்படி இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து இருக்கோ அதை எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம், அந்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்கிற கேப்ஸ் ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்க போறேன். சரிங்களா? ஸோ அதனால இந்த முன்னாடி சீட்டை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபில் பண்ணலாமா? ஒன் மோர் திங், நமக்கு வந்து மொபைல்ன்றது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் அது எப்போ தேவையோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு அந்த சைலண்ட் மோடில் போட்டுருக்கேன். ஏன்னா நான் இருக்க போகிற நேரம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த நேரத்தில் வந்து சின்ன வைப்ரேஷன் வந்தால் கூட மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணியே ஆகணும். ஒரு முக்கியமான காரணம் யாருக்காவது இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ சைலண்டில் போட்டுக்கலாமா? போட்டீங்களா? ரொம்ப நன்றி. இப்போ எனது பெயர் ரகுராம். நான் வந்து ஒரு மாற்று முறை மருத்துவர். என்னை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது பெரிய அளவில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து என் வாயிலே சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் வந்து இந்த மருத்துவம் வரதுக்கு, இந்த துறைக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட மதர் தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அலோபதிக் ட்ரீட்மெண்ட்னால கைவிடப்பட்டப்போ நான் வந்து எனது தாயார் மீதுல அதீதமான பாசத்துல ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதெல்லாம் சக்சஸ் ஆகும்போது அதை வந்து மற்றவங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், மற்ற சர்க்கிள்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பப்ளிக் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஆனால் வந்து ஏன் வந்து இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம் இல்லைங்களா? எனக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே முடிஞ்சிருது. அவர் போய் அது வந்து நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு வெளியில சொல்லும் போது நிறைய பேர் வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும், கூட்டமா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன்ல சரி, உங்களுக்கு இருக்கிற மைண்ட் பிளாக்ஸ், ஒரு ஹெல்த்தா இருக்கலாம், ஒரு மைண்ட் லெவல்ல இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது எல்லாருக்குமே ஒரு மைண்ட் பிளாக்ஸ் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இந்த மைண்ட் பிளாக்கே இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன மைண்ட் பிளாக், முதல்ல அதை சொல்லுங்க சார். இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எது தடையா இருக்கோ, நீங்க ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து எது தடையா இருக்கோ அதுதான் உங்களுடைய மைண்ட் பிளாக். அதை நீங்க ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வெற்றி. நீங்க நினைக்கிற இலக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, அந்த இலக்கு வந்து நீங்க அடையிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு கைடன்ஸ் அப்படின்றது வேணும். கைடன்ஸ்ன்றது வேணுமா வேண்டாமா? கைடன்ஸ் இல்லாம இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் டேலண்ட் இருந்தா கூட அவங்க வேஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ சச்சின், தோனி இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அவங்களுடைய கோச் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க கோச் யாருன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய பிளேயர்ஸ்க்கும் ஒரு கோச் தேவைப்படுது. அவங்க கோச் வந்து பெரிய ஆள் இல்லாம இருக்கலாம், பெரிய செலிபிரிட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க கோச்னாலதான் அவங்க பெரிய ஆளா இருக்கலாம். இது ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னும் போது நீங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து
திறமையான நபரா இருந்தா கூட உங்களை செதுக்கிறதுக்கு ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருந்தா மட்டும்தான் நீங்க பெரிய அளவுல வர முடியும். இப்ப அப்பா அம்மா ஜெனரலா வந்து நல்ல எஜுகேட்டடா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் கூட நல்லபடியா வருவான். ஏன்னா அப்பா அம்மா பார்த்து தான் வளருவாங்க பசங்க, கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது ஒரு ஒரு பையனும் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து அவங்க அந்த விஷயம் கிடைக்கல, ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின் போது அவங்க பாதை மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த டாபிக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க டாக்டர் வசுமதின்னு இருந்தாங்க, அவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இதெல்லாம் கம்யூனிகேஷன் எடுத்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. ஸோ அவங்க வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேல்டெக் காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்தது. அங்கே வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் பற்றி வந்து பேசுறதுக்காக வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து ஜென்ரலாக வந்து மவுண்ட் ரோடில் எங்களோட ஹெல்த் சென்டர் இருக்கு. அங்கே வந்து என்னோட ஸ்பீச் பார்த்துட்டு நீங்கள் வாங்க எங்கள் இதில் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போய் பழக்கம் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸ்கூல்ஸ், காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம பெருசாக போனதில்லை. அதனால் கொஞ்சம் தயக்கம் இருந்தது எனக்கு வர்றதுக்கு. ஸோ ஆனாலும் வந்து நான் போய் பார்த்து அங்கே பேசுனதுக்கப்புறம் ஸோ மக்கள் வந்து அதை வந்து ஆர்வமாக வந்து நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸில் போடுறோம், இல்லை வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படிங்கும்போது நிறைய என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்தது. அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து தோணுச்சு. இப்போ நான் என்ன நினைச்சேன்னா, என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன் பேஷண்ட்ஸ்க்கு, அதை வெளியே தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், பெரிய அளவில் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான வாய்ப்பு அங்கே கிடைச்சது. அதாவது வந்து நான் தேடிக்கொண்டிருக்கிற விஷயம் வந்து என்ன தேடிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஸோ வந்து அப்போ வந்து அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஈவெண்ட் நடந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்ல வந்து விமென் சமிட் அப்படின்னு சொல்லிட்டேன். வைஷ்ணவ காலேஜ் குரோம்பேட்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு போன மாதம் வந்து நடந்தது. அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த விமென் சமிட் அப்படிங்கும் போது அது ஃபுல்லாக பெண்கள் தான். அதில் வந்து நான் ஒரு இன்வைட்டியாக இருந்தேன். ஸோ அங்கே நேராக வந்து அந்த சமிட்டுக்கு போனேன். போகும்போது உள்ள போது ஒரு 2000 லேடிஸ் இருந்தாங்க. அங்கே வந்து டெக்னீஷியன் மட்டும்தான் ஜென்ஸ் இருந்தாங்க, நான் மட்டும்தான் வந்து அங்கே வந்து ஜென்ஸ். ஸோ நான் ஒரே ஒரு ஆள், மற்றெல்லாம் ஒரு 2000 பேர் ஃபுல்லாக லேடிஸ் இருந்தாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நான் பார்த்தது என்னன்னா, இந்த பெண்கள் வந்து ஆண்கள் டாமினேட்டட் பண்ற ஒரு விஷயத்துல வந்து மிக 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 உயர்வான ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துல மீட் பண்ணது யார் அப்படின்னா, ஒரு இந்த அளவுக்கு இருப்பாங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்னூக்கர் பிளேயர். ஸ்னூக்கர் கேம் தெரியுங்களா? ஸ்னூக்கர் வச்சு அந்த இப்படி வச்சு ஆடுவாங்க, பால் எல்லாம் இது பண்ணி. ஸோ அந்த இதுல வந்து ஒரு 120 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. 120 கோல்டு மெடல். ரெண்டாவது வந்து இன்னொரு வந்து யங் கேர்ள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை ஏறுறதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற இடத்துல கூட அவங்க போயிட்டு பயணம் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து 50 கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லிலி ஷர்மான்னு ஒருத்தங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேவல் சீஃப் ஆஃபீஸர். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வந்து நேவல் சீஃப் ஆஃபீஸர். அந்த மாதிரி இப்போ அவங்க ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் அந்த வந்து அந்த எனர்ஜி பேஷன் வந்து அவங்க கூட இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்குறோம். அப்போ மேனக்காரவங்கள மீட் பண்ணேன். தென் வந்து அவங்க வந்து மண்வாசனை அப்படின்னு சொல்லி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கோவிட் டைம்ல டெவலப் பண்ணாங்க. கேட்க விரும்புறீங்களா? ஆன்ல வந்து சடனா ஒரு நல்ல வைப்ரேஷன் இப்பதான் நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் வந்து ஒரு ஷாலவா வந்து நீங்க அதனால இந்த ஹாலை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். அதுக்குள்ளான ஃப்ரீக்வன்சி செட் பண்ணு, அதான் நீங்க கேட்குறீங்க. புரியுதுங்களா? இந்த ஹால் வந்து இப்போ பின் ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க மென்டல் ஃபிட்னஸ் வந்து
ஸோ நம்ம 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிலீவ் யுவர் செல்ஃப். பிலீவ் யுவர் செல்ஃப். எத்தனை பேருக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு? நான் எதையும் சாதிக்க முடியும். வெரி குட். மத்தவங்களுக்குலாம் இல்லையா? மைண்ட் செட் சீடுங்க. இது இந்த மைண்ட் செட் சீடு. இந்த பிலீவ் இருக்கு இல்லையா? பிலீவ் பண்றது என்ன ஆகும்னா, நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உயரத்துக்கு போக முடியும். ஒரு காத்தாடி வந்து அது உயரம் பறக்க நினைச்சுக்கிட்டே இருந்தது. அதனால அது பறக்க முடியல. ஏன்னா நான் வந்து என்னால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சது, அது மேல் நோக்கி போயிட்டே இருந்தது. என்னால ஏஞ்சி வர முடிஞ்சது அப்படின்னு நான் நம்பினேன். அதனாலதான் இன்னைக்கு வந்து என்னால பேச முடியும். செகண்ட், ஸ்டே டிசிப்ளைன். ஸ்டே டிசிப்ளைன். இப்போ பெருசா எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம சாதிக்கணும். இப்ப எத்தனை பேரை மல்டி டாஸ்கிங் பண்ணி ஃபெயிலியர் ஆகுறீங்க? இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இப்ப வந்து ஒரு பாறையில ஒரு தண்ணிய கொட்டுங்க, ஒண்ணுமே. ஆனா ஒரு இடத்துல சொட்டு சொட்டாக கொட்டல, அந்த இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கும் பாறையில. சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு embrace rejections. Embrace rejections. Rejections எப்படி ஹேண்டில் பண்றது? நோ சொல்றாங்க, எஸ் சொல்றாங்க. நம்ம இந்த ரிஜெக்ஷன்ஸ் பயந்துதான் எல்லாமே இது பண்றோம். அப்போ ஒரு பையன் அவன் வந்து ஒரு ஆடிஷன் போறான், சிங்கர் ஆடிஷன் ஆகும், போயிட்டு செலக்ட் ஆகல, ஃபெயில் ஆயிட்டாங்க. நிறைய தடவை அட்டன் பண்ணி ஃபெயில் தான். கடைசியா ஒரு தடவை வந்து சக்சஸ் ஆயிடுறான். அதுக்கு வந்து அந்த பையன் சொன்னான், இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் could not stop me, it trained me. What is rejection? Persist every day. Persist every day. Persistence. Persistence is what? Persistence. Persistence means தெரியாது. Persistence means விடாமுயற்சி. விடாமுயற்சினா அஜித் குமார் அவர் விடாமுயற்சியா இருந்து பொடி பொடியா சம்பாதிக்கிறார். குமார். இந்த விடாமுயற்சி அப்படின்னா ஒரு ஸ்டோன் கட்டர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய கல்ல உடைச்சுக்கிட்டே இருந்தாரு. அது வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க, அவர் வந்து ஒரு உடைக்க முடியலன்னு. கரெக்டா 100வது 100th ஸ்ட்ரைக்ல பொட்டன்னு உடைச்சாரு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த 100th ஸ்ட்ரைக் மட்டும் தான் எல்லாருமே பார்த்தாங்க, அதுக்குள்ளார 99 ஸ்ட்ரைக் இருக்கதான் செஞ்சது. அந்த 99 ஸ்ட்ரைக்ன்றதுதான் இந்த பர்சிவியரன்ஸ் பாயிண்ட். இது ஒரு சக்சஸ்ஃபுல். கண்ட்ரோல் யுவர் ஃபியர்ஸ். ஃபியரை வந்து ஃபியர்ன்றது நம்ம கூடவே வரும், எங்க போனாலும் வரும். எனக்கு ஃபியர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கான்பிடண்டா பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே எனக்குள்ள ஒரு ஃபியர். பசங்க ஒரு பாய் பாக்குறாங்க, எல்லாரும் இங்கே பாக்குறாங்க. இனிமே காலேஜ் மாட்டாங்க, பசங்க கவனிக்கிற மாதிரியே தெரியலையே, எனக்கு இருக்கலாம் இல்லையா? ஆனா நான் எதுவுமே வந்து அதை இக்னோர் பண்ணி அங்கேயே இருக்காச்சா. ஃபியர் வந்து என்ன டாமினேட் பண்ணக்கூடாது. கரேஜ் தான் வந்து முன்னாடி வரும். கரேஜ் என்ன பண்ணுனா ஃபியரை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க தைரியம் வர வச்சுக்கிறா, ஃபியர் வந்து அப்படியே வந்து வலுவிழுந்து நிற்கும். ஃபியர் இல்லாம போகும். எங்க இருந்தாலும் ஃபியர். அந்த பேலன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க சக்சஸ் ஆகும். கரேஜுக்கு இருக்கான ஃபாரன்ல பையன் வந்து டார்க் ரூம்ல போயிட்டு ஒரு இருட்டான அறையில போய் பயந்து வெளியில வந்தான். பயமா இருக்கு. உடனே அவங்க அம்மா வந்து இந்த விளக்கு எரியும் வாக்குது. நீங்க பயத்தை போகணும்னா லைட் ஆஃப் கரேஜ் கொடுத்தா போதும், பயம் தானா. எப்பப்பெல்லாம் வந்து அப்போ அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பயத்துல இருந்து ட்ரெயின் ஆகி வெளியில வந்துட்டான். இது வந்து ஸ்டே ஃபோக்கஸ்ட்.
இந்த ஃபோக்கஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இன்னைக்கு மொபைல் இது வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நிறைய அது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது மைண்ட்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஃபோக்கஸ் எப்படின்னா ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு ஒரு பேப்பர்ல வைக்கணும் போதுக்காங்க. அதை வைக்கும்போது இங்கே அங்கிட்ட இங்கிட்ட வைக்கும்போது அது ஒண்ணுமே நடக்காது. ஆனா நீங்க ஒரே இடத்துல ஃபோக்கஸா வைங்க, அந்த இடம் எரியும். அந்த ஃபோக்கஸ் பண்ண அந்த பவர், எதையும் எரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுலயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. விவேகானந்தர் வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சக்சஸ் ஃபார்முலா. திங்க் ஆஃப் an idea, make that idea your life. Think of it, dream of it, and live on that idea, and leave every other idea alone. So focus பண்றது இது இருக்கா. Next, stay hungry. Stay hungry அப்படின்னா நம்ம கத்துக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து இப்ப படிச்சுட்டே போவோன்ற மனநிலை இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து உள்ள போவோம் விஷயம், நான் சொல்ற விஷயம் கூட எப்படி போவோம். ஒரு கப்பு வந்து இருக்கு, அதுக்குள்ள வந்து நீங்க டீ ஊற்றி குடிக்கிறீங்க, அது ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா நான் எவ்வளவு கொடுத்தாலும் ஓவர் ஃப்ளோ தான் ஆகும். நீங்க கப்பை எம்டி பண்ணாதான் வந்து உங்களுக்கு வரும். கப்புன்ற ஆர்வம் இருக்கும்போது கப்போட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கான்டெக்ட் இன்க்ரீஸ் ஆகும், கண்டெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதான் நான் சொல்லணும், மொபைல் இருக்கு, உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லது சொல்றவங்களும் இருப்பாங்க, நல்லதும் சொல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஒரு தேனி இருந்தது, ஒரு பட்டாம்பூச்சி இருந்தது, ரெண்டுமே போயிட்டு ஒரு பூ மேல உட்காந்துட்டு அது தேன் வந்து எடுக்க ஆரம்பிச்சு. பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, ஒரு ஃப்ளவரா மாறிட்டே போயிட்டு தேனி மட்டும் ஒரே ஃப்ளவர்ல உட்காந்து எடுத்தாங்க. அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தேனி பாத்தீங்கன்னா ஒரு பூவே கட்டுறதா வந்துருச்சு. ஆனா பட்டாம்பூச்சி நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த பட்டாம்பூச்சி வந்து தேனி பார்த்துட்டா உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு எடுக்க முடிஞ்சது அப்படின்னா, நீ ஒரு பூ பார்க்கும்போது நீ பறந்து டிஸ்ட்ராக்டா இருக்காங்க. ஆனா நான் வந்து ஒரே இதுல இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன். 10 பாயிண்ட் தான், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு போகலாம். எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும் இருக்கா, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்றீங்களா? அறிவு பசி தான் இல்லையா? நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது. அந்த 100th ஸ்ட்ரைக்ல எப்படி இது வந்ததோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னா நமக்கு அந்த கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு எப்பயுமே இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த கிவ் அப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு யாரும் வந்து அதுக்கப்புறம் கைடன்ஸே கொடுக்க மாட்டோம். நீங்க உங்க சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப அது பென்சில் ஊக்கு உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே ஐயோ இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஷார்ப் பண்ணி மறுபடியும் கொடுத்தாங்க. மறுபடியும் சூப்பரா ஒரு ஓவியம் ஒரு சின்ன பொண்ணு வரைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன அது பொருள் அப்படின்னா, ஒரு விஷயம் பிரேக் ஆகுதுன்னா கிவ் அப் பண்ணக்கூடாது. கிராட்டிடியூட் எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம எப்பயுமே அப்பா அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், ஸ்கூல்ல காலேஜ் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். கிராட்டிடியூட் இல்லாதவங்க வந்து கிராட்டிடியூட்ல வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா கம்ப்ளைனிங் நிறைய இருக்கும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண உங்க மைண்ட் வந்து என்னன்னா நெகட்டிவ் ஜோன், நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டான், எனக்கு ஷூஸ் வந்து ரொம்ப பழசா இருக்கு, அதனால வந்து எனக்கு வந்து புதுசு வாங்கி கொடுனா அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சந்தோஷமா அப்பா கிட்ட சொன்னா,